ஹாய் ஹலோ வெல்கம். சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரிலேஷன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ரிலேஷன் தான். நம்ம ரிலேஷன்னா என்ன? ஆர் தான் ரிலேஷன். இதோட ரிலேஷன் எக்ஸோட ரிலேஷன். எக்ஸோட ரிலேஷன் ஆர் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம சில வந்து கண்டிஷன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ வந்து எக்ஸு ரிலேட்டட் டு ஒய் இப்படி சொல்லணும்னா எப்படி இருக்கணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ். எக்ஸு ஒய் ரெண்டையுமே நம்ம வந்து எக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இப்படி எழுதுவோம். சரியா? இதுதான் ரிலேஷன். ஓகேவா? இதில் நம்ம இனி ரிஃப்ளெக்சிவ் பார்க்க போகிறோம். நேரில் ரிஃப்ளெக்சிவ் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்சிவில் என்ன வருது? கண்டிஷன். ரிஃப்ளெக்சிவ் வந்து என்னென்னா ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸில் இருந்து நான் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து ஃபார் எவரி எல்லா எக்ஸுக்குமே இந்த கண்டிஷன் ட்ரூ. எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ், இந்த எக்ஸ் இந்த அதே எக்ஸோட நம்ம ரிலேட்டடாக இருக்குன்னு சொன்னாலே அது ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய அதே எலிமெண்ட் தானே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் எப்போவுமே. அடுத்தது சிமெட்ரி ரெண்டையும் வரும். சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்ன? நம்ம அது வந்து எப்படி எடுப்போம்னா ஃபார் எவர், இங்கேயும் ஃபார் எவரி தான். ஃபார் சம், ஃபார் எவரி ரெண்டு உண்டு தெரியும்ல. ஓகே, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸில் இருக்குன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கும். இப்படி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். நம்ம இந்த சிம்பிளை எப்படி வாசிப்போம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு வாசிப்போம்ல. அப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கணும். அப்படி ரெண்டு கண்டிஷனுமே மாறி மாறி சாட்டிஸ்ஃபைடுனா அதுதான் நம்ம சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோன்னா அந்த எலிமெண்ட் கூட ரிலேஷனில் இருக்குது. அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரினா ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம், ரெண்டும் மாறி மாறி ரிலேட்டடாக இருக்குது. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது, ஒய்யிலேருந்து எக்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது ட்ரான்சிட்டிவ்னா ஃபார் எவர் இங்கே நம்ம 3 எலிமெண்ட் எடுக்கணும். எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு இசட். இப்படி இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு இசட். அப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு இசட்னு எழுத முடியணும். எக்ஸ் ரிலேட்டட் டு இசட்னு எழுத முடியணும். இப்படி எழுதணும்னா நம்ம அதை ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு இசட் விச் எம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு இசட் அப்படி சொல்லிட்டோட அது ட்ரான்சிட்டிவ். இதில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அர்த்தம்? அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரியாக இருக்கும், ட்ரான்சிட்டிவாக இருக்கும். ஓகேவா? 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனா அதை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் எடுக்கிறோம், அது எக்ஸ் ரிலேட்டட் டு தட் இட் செல்ஃப். சரியா? இட் செல்ஃப். அடுத்தது சிமெட்ரிக்கு நம்ம 2 எலிமெண்ட் எடுக்கிறோம், அது ரெண்டுமே மாறி மாறி ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் சொல்லுவோம், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ். ட்ரான்சிட்டிவ்க்கு நம்ம 3 எலிமெண்ட் எடுக்கணும், அதில் 2 எண்ணத்தை நம்ம வந்து ரிலேட்டிவ்னு சொல்லி ஒய் ரிலேட்டட் டு இசட்னு எடுத்துகிட்டு இந்த ஒய் வந்து இதுலேயும் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு இசட்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது ரிஃப்ளெக்ஸிவ். ஓகே, இவ்வளோ தான். அடுத்தது இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது, ஆன்டி சிமெட்ரிக்னு ஒன்று இருக்குது. சரியா? ஆன்டி சிமெட்ரிக்னா என்ன? ஆன்டி சிமெட்ரிக் ரெண்டு வரும். ஆன்டி சிமெட்ரிக்னா என்ன? அதே கண்டிஷன் தான். எக்ஸு ஒய் ஃபார் எவரி எக்ஸு கமா ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸு, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருக்குது, அதே மாதிரி ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்குது. ஆனால் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது. எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு நம்ம சொல்கிறோம். இது சேம் சிமெட்ரி கண்டிஷன். எங்கள் சிமெட்ரிக்கு என்ன இருக்குங்களா? சிமெட்ரி கண்டிஷன், சேம் சிமெட்ரி கண்டிஷன். பட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அதுதான் கண்டிஷன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆயிடுச்சுன்னா அது ஆன்டி சிமெட்ரிக் ஆயிரும். ஓகேவா? ஓகே, அப்புறம் வந்து பார்ஷியல் ஆர்டரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது.
பார்ஷியல் ஆர்டரிங். சரியா, பார்ஷியலி ஆர்டரிங் அப்படின்னா பார்ஷியலாக நம்ம வந்து பண்ணுறது அதுதான் பார்ஷியலி. அப்படின்னா பாதிக்கு பாதி அப்படி சொல்லலாம், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுதான் பார்ஷியல். சரியா, அப்போ ஆல்ஃபா இஸ் பார்ஷியல். ஆல்ஃபாவை தான் ஆல்ஃபான்னு இல்லை, அந்த இது வந்து இந்த மாதிரி இப்படியே இருந்துச்சு. சரி, அதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. நான் அது ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கேன், எனக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் ஆல்ஃபா இஸ் பார்ஷியல் ஆர்டரிங் ஆன் எக்ஸ். எக்ஸோட பார்ஷியல் ஆர்டரிங் இந்த ஆல்ஃபா அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அது என்னெல்லாம்னா டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரெண்டாவது ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும். சரியா, ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும். இப்படி இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இந்த ஆல்ஃபாவை நம்ம என்ன சொல்லிடலாம், பார்ஷியல் ஆர்டரிங் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். எக்ஸோட ஒரு பார்ஷியல் ஆர்டராக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு தான் இந்த ஆல்ஃபா. ஓகே, இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது பார்ஷியல் ஆர்டரிங். ஓகே, நம்ம ஆல்ஃபா நொட்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுருவோம், விஷயம் தான் நமக்கு முக்கியம். என்ன பார்ஷியல் ஆர்டரிங்காக இருக்கணும்னா டிரான்சிட்டிவாகவும் ஆன்டிசிமெட்ரிக்காகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பார்ஷியல் ஆர்டர். டிரான்சிட்டிவாக இருந்து சிமெட்ரியாக இருந்து ரிஃப்ளெக்சிவாக இருந்துன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்கலாம்னா லீனியர் ஆர்டரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. லீனியர் ஆர்டரிங். ஓகே, லீனியர் ஆர்டரிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பார்ஷியலி ஆர்டர் செட் இருக்குது. சரியா, பார்ஷியல் ஆர்டரிங் ஆன் செட். ஒரு செட் எக்ஸில் வந்து பார்ஷியல் ஆர்டரிங் நடக்குது. அப்போ அது நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸ் கமா ஒய் 2 எலிமெண்ட்டை நான் இப்போ வந்து எக்ஸில் எடுக்கிறேன். இந்த எக்ஸ்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் எக்ஸ் பார்ஷியலி ஆர்டர் டு ஒய் அப்படின்னு எழுதுகிறேன். அப்படி இல்லைன்னா ஒய் பார்ஷியலி ஆர்டர் டு எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். இதுதான் இந்த லீனியர் ஆர்டரிங்கோட கண்டிஷனாக. பார்ஷியலி ஆர்டராக இருக்கும், புரியுதா? இதில் நம்ம இந்த எக்ஸில் எடுக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் வந்து மாறி மாறி பார்ஷியல் ஆர்டராக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அது லீனியர் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது ஏ ப்ரெசிடஸ் பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏ ப்ரெசிடஸ் பி அப்படின்னா ஏ ப்ரெசிடஸ் பி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குன்னா ஏ பார்ஷியலி ஆர்டர் டு பியாக இருக்கும். ஏ ப்ரெசிடஸ் பினா ஏ வந்து பார்ஷியலி ஆர்டர் டு பியாக இருக்கும். சரியா, அதுதான் அதோட அர்த்தம். சரியா, ப்ரெசிடஸ் அப்படிங்கிற வார்த்தையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. மினிமல் எலிமெண்ட், மேக்ஸிமல் எலிமெண்ட். சரியா, இனி படிக்க போகிறது வந்து மினிமல் எலிமெண்ட், மேக்ஸிமல் எலிமெண்ட். ஓகே, இப்போ வந்து மினிமல் எலிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, மினிமல் அண்ட் மேக்ஸிமல் ரெண்டையுமே சேர்த்தே பார்த்துருவோம். எலிமெண்ட் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இப்போ ஏ வந்து பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குதுன்னு எடுக்கிறேன். ஈங்கிறது வந்து ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரியா, ஈங்கிறது வந்து ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஆனால் இந்த ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ்லேயும் இருக்குது, ஏ பிலாங்ஸ் டு ஈலையும் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஆனால் இன்னொரு எலிமெண்ட் இருக்குது, பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸில் இருக்குது, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏவாக இருக்குது. ஆனால் எக்ஸு வந்து பார்ஷியலி ஆர்டர் டு ஏவாக இருக்குது. ஆனால் எக்ஸ் எங்கே இருக்காது, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஈயாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம லெஸ் தேன்னு வச்சுக்கோங்க, லெஸ் தேனுங்கிற மாதிரி மீனிங்லாம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த எக்ஸுங்கிறது வந்து ஏயை விட சின்ன எலிமெண்ட்டாக இருக்காது, அதாவது அது ஈல இருக்காது. ஈங்கிற ஒரு சப்செட் எடுத்துருக்கிறேன். இந்த ஈங்கிற சப்செட்டில் ஏங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற எலிமெண்ட் ஆல்ரெடி எக்ஸில் இருக்குது. சரிதானா, இப்போ நான் எக்ஸில் இருந்தே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த எலிமெண்ட் ஏயை விட சின்னதாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ் எங்கே இருக்காது, ஈல இருக்காது. அதுதான் எனக்கு ஏ வந்து மினிமல் எலிமெண்ட். இப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த ஏயை என்னன்னு சொல்லிடலாம், மினிமல் எலிமெண்ட்டுன்னு சொல்லிடலாம். அதே தான் இதுக்கும். அப்போ மேக்ஸிமலுக்கு அப்போ எப்படி வரும் கண்டிஷன், அப்படியே மாறி வந்துடும். ஏ பார்ஷியலி ஆர்டர் டு எக்ஸாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கு, பெருசாக இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த எக்ஸ் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ அப்படி இருக்கும். இந்த ஏ தான் அப்போ எனக்கு என்னதாக இருக்கும், இருக்கிறதுல மேக்ஸிமம் இது தான். இதை விட பெரிய நம்பர் அதில் இருக்கிறதுக்கு
வாய்ப்பு கிடையாது மேக்ஸிமல். ஓகே, இதுதான் மினிமல் மேக்ஸிமல். அப்புறம் வந்து ஹார்ஸ்ட்ராஃப் மேக்ஸிமல் பிரின்சிபல். ஹார்ஸ்ட்ராஃப் பிரின்சிபல்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ஹார்ஸ்ட்ராஃப் மேக்ஸிமல் பிரின்சிபல். ஹார்ஸ்ட்ராஃப் மேக்ஸிமல் பிரின்சிபல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் அந்த ஆல்ஃபா மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஆல்ஃபாவை வந்து நம்ம பார்ஷியலி ஆர்டரிங் செட்டு ஆன் செட்டு எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வந்து பார்ஷியலி ஆர்டர் ஆன் செட்டு எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, எக்ஸில் இருக்குன்னு எடுத்தாச்சு. இப்போ எஸ்ஸுங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்குது. இந்த செட்டு எனக்கு எப்படி இருக்கணும், மேக்ஸிமல் லீனியர்லி ஆர்டர்ட் சப்செட்டாக இருக்கணும். மேக்ஸிமல் லீனியர்லி ஆர்டர்டு சப்செட்டாக இருக்கணும். என்னன்னு புரியுதா? நம்ம இப்போ இங்கே ஆல்ரெடி மேக்ஸிமல்னால் என்னென்னு பார்த்தோம், இதை விட பெருசு கிடையாதுன்னு அர்த்தம். லீனியர் ஆர்டர்னால் என்னென்னு பார்த்தோம், எப்படி இருக்கும், அதில் எடுக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே எனக்கு வந்து எக்ஸ் பார்ஷியலி ஆர்டர் டு ஒய் பார்ஷியலி ஆர்டர் டு எக்ஸ், இந்த மாதிரி மாறி மாறி பார்ஷியலி ஆர்டரிங்க இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும். இப்படி ஒரு செட்டு தான் இந்த எஸ்ஸு. இது வந்து எக்ஸோட சப்செட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதை தான் ஹார்ஸ்ட்ராஃப் மேக்ஸிமல் பிரின்சிபல். இதுதான் ஹார்ஸ்ட்ராஃப் மேக்ஸிமல் பிரின்சிபல். ஓகே, இருக்கிறதுல மேக்ஸிமமான ஒரு சப்செட்டாக இருக்குது, அது லீனியர்லி ஆர்டர்டாக இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே ஹார்ஸ்ட்ராஃப் மேக்ஸிமல் பிரின்சிபல். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.